Dear students, plus 2 Maths, Chapter 7, Applications of Differential Calculus, வகையெண் கணிதத்தின் பயன்பாடுகள், Exercise 7.3, பயிற்சி 7.3. இதில் வந்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். யூஸிங் த ரூல்ஸ் தியரம் determine the values of x at which the tangent is parallel to the x-axis for the following functions. F of x is equal to x square minus x, where x in the closed interval 0, 1, and second function வந்து பார்த்திங்கன்னா f of x is equal to x square minus 2x by x plus 2, where x in the closed interval minus 1, 6. Third function f of x is equal to root x minus x by 3, where x in the closed interval 0, 9. இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் சம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் equal to எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் எக்ஸின் 0,1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு ரோல்ஸ் தேரத்தோட ஃபஸ்ட்டு 3 கண்டிஷன்ஸ் என்னன்னு பார்த்துலாம். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூவஸ் இந்த இன்டர்வல் 0,1, அதாவது க்ளோஸ் இன்டர்வலில் இது கண்டினியூவஸாக இருக்கும். எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் இந்த இன்டர்வல் ஓப்பன் இன்டர்வல் 0,1. இப்போ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் equal to எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் அப்படின்னும் போது நம்ம அந்த க்ளோஸ் இன்டர்வலில் இருக்கிற வேல்யூஸ் 0,1க்கு வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறோம். எஃப் ஆஃப் 0 is equal to 0 minus 0 equal to 0. எஃப் ஆஃப் 1 is equal to 1 square 1, 1 minus 1 is equal to 0. இப்போ தேர்ட் கண்டிஷனும் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. எஃப் ஆஃப் எக்ஸ் satisfy all the conditions of Rolle's theorem. Therefore, there exists at least one value c in the open interval 0,1 such that f dash of c is equal to 0. இப்போ நம்ம இந்த c-யோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இப்போ நமக்கு f of x is equal to x square minus 1. இப்போ நம்ம f dash of x கண்டுபிடிக்கலாம். f dash of x is equal to x ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் 2x, xோட டிஃப்ரென்சியேஷன் 1, அதனால் மைனஸ் 1ன்னு வந்துடும். இப்போ எக்ஸுக்கு பதிலாக நம்ம சியை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். f dash of c is equal to 2c minus 1 which is equal to 0 அப்படின்னு கொடுக்குறோம். therefore 2c is equal to 1ன்னு வரும். c is equal to 1/2 which belongs the open interval 0,1. செகண்ட் ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா f of x is equal to x square minus 2x by x plus 2 is continuous in the closed interval minus 1, 6. இந்த எல்லா வேல்யூஸ்க்குமே நமக்கு இதில் f of x வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். அதனால் இது வந்து இந்த ஓப்பன் இன்டர்வல் க்ளோஸ்டு இன்டர்வலில் வந்து கண்டினியூவஸாக இருக்கும். அதே போல் f of x is differentiable in இந்த ஓப்பன் இன்டர்வல் minus 1, 6. இப்போ வந்து f of minus 1 equal to 1 plus 1 square வந்து 1, minus 2 into minus 1 வந்து இங்கே plus 2 ஆகிடும், by minus 1 plus 2 மேலே ஆட் பண்ணும்போது 3 by இங்கே 2 minus 1 வந்து 1 வந்துடும், 3/1 equal to 3ன்னு கண்டுபிடிச்சலாம். இப்போ f of 6 is equal to x square வந்து 36 minus 2 into 6 வந்து 12 by 6 plus 2 equal to 36ல் 12 போயிடுச்சுன்னா 24/8, 6 plus 2 வந்து 8. இதை டிவைட் பண்ணும்போது நமக்கு 3 கிடச்சிருக்கு. இப்போ ரெண்டு வேல்யூமே நமக்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு. therefore f of minus 1 equal to f of 6, அதாவது f of a is equal to f of b, அந்த கண்டிஷனும் இங்கே நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுது. அதனால் f of x satisfies Rolle's theorem. There exists at least one value c such that f dash of c is equal to 0. இப்போ f of x is equal to x square minus 2x by x plus c, இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். f dash of x is equal to இது வந்து u by v மெத்தடில் தான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். u வந்து x square minus 2x, v வந்து x plus 2. இதில் வந்து நம்ம v வந்து எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு வச்சுக்கணும் x plus 2, அதுக்கப்புறம் மேலே இருக்கிற அந்த uவை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். 2x minus 2ன்னு வந்துடும். x ஸ்கொயரோட டிஃப்ரென்சியேஷன் 2x minus 2x, xோட டிஃப்ரென்சியேஷன் 1ன்றதுனால minus 2 இங்கே வந்துடும். மைனஸ் ஃபார்முலாவில் வந்து மைனஸ் வரும். மைனஸ் இன்ட்டு இந்த u இன்ட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன வரணும்னா vயை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ u வந்து எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x அப்படியே வச்சுக்கணும். எக்ஸ் ப்ளஸ் 2வை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எக்ஸோட டிஃப்ரென்சியேஷன் 1, 2வோட டிஃப்ரென்சியேஷன் 0 அப்படின்னால இங்கே நம்ம 1 மட்டும் போட்டுக்கிறோம். பை v ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் இது ரெண்டுத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுறோம். எக்ஸ் இன்ட்டு 2x, 2x ஸ்கொயர், எக்ஸ் இன்ட்டு மைனஸ் 2, மைனஸ் 2x, அப்புறம் 2 இன்ட்டு 2x வந்து ப்ளஸ் 4x, அதுக்கப்புறம் ப்ளஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 வந்து மைனஸ் 4. இங்கே வந்து மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xன்னு வந்துடும். இங்கே அந்த மைனஸ் 2xம் ப்ளஸ் 2xம் நமக்கு கேன்சல் ஆகிடும். இந்த 2x ஸ்கொயரில் எக்ஸ் ஸ்கொயர் போச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்கும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 4 பை எக்ஸ் ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வரும். இப்போ நம்ம எக்ஸுக்கு பதிலாக சி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். எஃப் டேஷ் ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு சி ஸ்கொயர் ப்ளஸ் 4c மைனஸ் 4 பை சி ப்ளஸ் 2 த ஹோல் ஸ்கொயர்.
இதை நம்ம ஈக்குவல் டு ஜீரோன்னு வைக்கணும். ஈக்குவல் டு ஜீரோன்னு வச்சோம்னா இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது ஜீரோ ஆகிடும். நமக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் கிடைக்கும். c² + 4c - 4 = 0. இந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷனை நம்ம அப்படியே சால்வ் பண்ண முடியாது, ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். a = 1, b = 3 4, c = -4 அப்படின்னு வைக்கிறோம். நமக்கு என்ன ஃபார்முலா ஏற்கனவே 10th இந்த ஃபார்முலா வந்து குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் எப்படி சால்வ் பண்ணுறது ஃபார்முலா பிரகாரம் அப்படின்றது அந்த ஃபார்முலா தெரியும். x = -b + or -√b² - 4ac/2a. இப்போ c = b வந்து நமக்கு 4ன்றதுனால -4 + or -b² அப்படின்னும்போது 4² 16. 4 × a வந்து 1, 4 × 1, c வந்து -4 அப்படின்றனால +16 வந்துடும். /2 × 1 2ன்னு வரும். -4 + or -√32. இந்த 32 எப்படி பிரிச்சுக்கிறேன்னா 16 × 2ன்னு பிரிச்சுக்கிறேன். இங்கே 2 இருக்குது. -4 + or -16 × 2/2. இப்போ ஈக்குவல் டு -4 + or -4 × √2/2ன்னு வந்துடும். 16ஓட ஸ்கொயர் ரூட் வந்து 4, 2 வந்து √2 அப்படி எடுத்துக்கிறோம். இல்லை 2 வந்து காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா -2 + or -2 √2/2ன்னு வரும். இந்த 2 கேன்சல் ஆகிடும். இப்போ நமக்கு 2 வேல்யூஸ் கிடைக்குது. ஒன்று வந்து c = -2 + 2 × √2, இன்னொரு வேல்யூ வந்து -2 - 2 × √2. இந்த மைனஸில் இருக்கிற வேல்யூ கட்டாயமாக இதில் இருக்காது. அதனால் ப்ளஸில் இருக்கிற வேல்யூ மட்டும்தான் இந்த ஓப்பன் இன்டர்வலில் இருக்கும். அதனால் ரோல்ஸ் தியரம் பிரகாரம் நம்ம ஒரு சியோட வேல்யூவை கண்டுபிடிச்சிட்டோம். அது இந்த வேல்யூ தான். நெக்ஸ்ட்டு வந்து f(x) = √x - x/3 x இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் 0,9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எவிடெண்ட்டாக நமக்கு தெரியும் f(x) is continuous in the closed interval 0,9. f(x) is differentiable in the open interval 0,9. f(0) கண்டுபிடிக்கணும், அப்புறம் f(9) கண்டுபிடிக்கணும். f(0) அப்படின்னும் போது இங்கேயும் 0 இங்கேயும் 0னால ஈக்குவல் டு 0 வந்துடும். f(9) அப்படின்னும் போது √9 வந்து 3 வந்துடும். 9/3 டிவைட் பண்ணோம்னா 3, அதனால் 3 - 3 = 0ன்னு கிடச்சிரும். therefore f(0) = f(9) அப்படின்னு கிடைக்குது. அதனால் f(x) satisfies all the rules of the Rolle's theorem. ரோல்ஸ் தேரத்தை f(x) சாட்டிஸ்ஃபை ஆகிறதுனால அட்லீஸ்ட்டு ஒரு வேல்யூ வந்து ஓப்பன் இன்டர்வலில் கிடைக்கும். அதுக்கு வந்து f'(c) வந்து 0வாக இருக்கும். இப்போ நம்ம f(x) எடுத்துக்கலாம். √x - x/3 which is equal to நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா x⁻1/2 - x/3ன்னு எழுதிக்கலாம். இப்போ f'(x) இப்போ பவரில் இருக்கிறத முன்னாடி கொண்டு போகணும். அதாவது டிஃப்ரென்சியேஷன் ஆஃப் d/dx of x⁻n. நமக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா n × x⁻n-1. இங்கே பவரில் இருக்கிறது 1/2, அதனால் 1/2 முன்னாடி கொண்டு வந்துடும். x⁻1/2 - 1 அப்படின்னும் போது அது -1/2ன்னு நமக்கு தெரியும். -xோட டிஃப்ரென்சியேஷன் 1ன்றதுனால 1/3 அப்படியே வந்துடும். இப்போ இந்த x⁻−1/2வை நம்ம கீழே கொண்டு வந்தோம்னா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸில் இருக்கும் x⁻1/2ன்னு ப்ளஸில் கிடைக்கும்போது அது √xன்னு எழுதிக்கலாம். -1/3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது 1 - 2 √x/6 × √x அப்படின்னு கிடச்சிரும். அடுத்தது f'(c) எக்ஸுக்கு பதிலாக நம்ம சியை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறோம். 3 - 2 × √c/6 × √c = 0. கிராஸ் மல்டிப்ளை பண்ணும்போது இது 0 ஆகிடும். அப்போ நமக்கு 3 - 2 √c = 0 மட்டும் கிடைக்கும். அதனால் இது இந்த பக்கம் போச்சுன்னா -3 ஆகிடும். இங்கேயும் மைனஸ் இருக்குது, இங்கேயும் மைனஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ் பண்ணிக்கிறோம். 2 √c = 3 அப்படின்னு எடுக்கிறோம். therefore √c = 3/2ன்னு வரும். therefore c இதை ஸ்கொயர் பண்ணும்போது 9/4ன்னு கிடைக்கும். கட்டாயமாக இது எந்த இன்டர்வலில் இருக்கணும்னா ஓப்பன் இன்டர்வல் 0,9ல் இருக்கும். இப்போ ரோல்ஸ் தேயரோட எல்லா கண்டிஷனும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டோம். அதே போல் அந்த இன்டர்வலில் ஒரு வேல்யூவும் நமக்கு கிடச்சிடுச்சு. தேங்க்யூ.